சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார் விரட்டி அடிக்கப்படுகிறாள். வனாந்தரத்திலே அப்பத்தையும் துருத்தியில கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கொண்டு அவ கையில பிள்ளையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிருக்கா, வனாந்தரத்துக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, தண்ணி செலவழிந்து விட்டது. அப்பொழுது பிள்ளை அழுகிறது. பசியினாலே அழும்போது யாரும் தேய்ச்சுவார் யாரும் இல்லை. வனாந்தரத்தில் யாரும் இல்லாத நிலையில் அழுது கொண்டு இருக்கிறாள். என்னை தேய்ச்ச யார் உண்டு, கர்த்தாவே என்னை அரவணைக்க யார் உண்டு சொல்லி அழுது பிள்ளை எப்படியும் செத்துரும் அப்படின்னு நினைத்து கொண்டு பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வைத்து கொண்டு நான் பிள்ளையை பார்க்க மாட்டேன், என்னால் பார்க்க முடியாது என்று திரும்பி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். அப்பொழுது கர்த்தர் பார்க்கிறார். நம்ம யாரும் தனிமையில் அழுதும் போது யார் பார்க்கட்டாலும் நம்ம கூட யாருட்டாலும் யார் பார்ப்பா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் அவள் அழுகிற அழுகையும் கண்டு உடனே தேவதூதரை சொல்கிறார், ஆகாரே ஏன் அழுகிறாய்? நாமளும் அநேக நேரத்தில் கண்ணீரோடு யாரும் தெரியாத நேரத்தில் இரவு நேரங்களில் யாரும் நம்மளை அரவணைக்க யாரும் இல்லையே, யார் என்னோடு இருக்கிறார், யாரும் என்னோடு இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறேன் என்று வருவார். ஆமென். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் நம்ம அநேக நேரத்தில் யார் என்னோடு இருக்கிறார் ஆண்டவரே, நான் அனாதையா இருக்கிறேனே, நானும் பிரச்சனைகள், எனக்கு கடன் பாரங்கள் இருக்கிறது, வியாதியில் இருக்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, என்னை தேய்ச்சுவார் யாரும் இல்லையே, நான் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, நான் பேசுகிறது கூட யாரும் கேட்க மாட்டார்களே, என்னை ஏளனமாய் பேசுகிறார்களே, என்னை எகத்தாளமாய் பேசுகிறார்களே, என்னை அவமானப்படுத்துகிறார்களே என்று ஏங்கி கொண்டு இருக்க நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்பொழுது நம்மளை அன்னையப்பா என்னால் முடியாது, யாரும் என்னோடு இல்லையே என்று நம்மளை அழுது புலம்புகிற நேரத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறேன் என்று ஆறுதலாய் நம்மோடு வருவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஆமென். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரா, துருத்தியில் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம அடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கர்த்தருடைய பாதத்தில் துருத்தியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு நாளும் வீணாக போகாது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அரித்து கொண்டு போகிறான் வசனம் சொன்னபடி நம்ம வடிக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் வடிக்கிற கண்ணீரானது பிந்திய காலத்தில் இப்பொழுது உடனே பதில் கிடைக்காவிட்டாலும் கர்த்தர் வருகின்ற காலங்களிலே அநேக காரியங்களில் நம்மளுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் எந்த காரியத்தை கண்ணீர் வைத்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் அந்த காரியத்திலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் ஒரு வசனம் சொல்கிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைத்துடணும். ஆமென். ஆமென். நம்மளை கவலைகள் மனிதரிடத்திலேயோ நம்ம கூட இருக்கிற நண்பர்களிடத்திலேயோ நம்ம உறவினர் இடத்திலேயோ நம்மளோட கணவர் இடத்திலேயோ நம்ம யார் இடத்துல தாய் தகப்பன் இடத்துல யார் இடத்திலும் சொல்லக்கூடாது. கர்த்தர் இடத்தில் நம்ம பாதத்தில் அமர்ந்து அழுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் காண்கிற தேவனாயிருக்கிறார், பதில் அளிப்பார். ஆமென். ஆமென். நம்ம கண்ணு வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம தனிமையில் வடிக்கிற கண்ணீர் நம்ம ஆலயத்தில் வருகிற பொழுது கர்த்தாவே நான் இந்த காரியத்தில் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறேன், யார் என்னோடு இருக்கிறார், நான் தனிமையா இருக்கிறேன், யார் என்னை ஆற்றுவார், என்னை யார் தேய்ச்சுவார், என்னை ஆதரிப்பார், நான் இந்த காரியத்தில் தனிமையாய் என்னை யார் வழி நடத்துமா, நான் இப்படி அனாதையாய் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறேனே, திக்கற்ற நிலையில் இருக்கிறேனே என்று ஏங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் உனக்கு பதில் அளிப்பேன். ஆமென். ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம். அதே போல நாமளும் ஆகார் அழுது என்ன பண்ணுதா, பிள்ளையை தூரத்தில் வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவர் அழுகின் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஆமென். அவர் அழுத சத்தத்தை சொல்லுதா, நீ ஏன் அழுகிறா ஆகாய்,
பக்கத்தில் பார், பக்கத்துல தான் என்ன இருக்கு? துறவு இருக்கிறது. ஆமேன். நாமளும் அநேக நேரத்தில் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறேன், அழுது புலம்புமே தவிர நம்ம பக்கத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கும். அதை ஒருபோதுமே நம்ம பார்க்கிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் அழுகிற, நீ ஏன் கண்ணீர் வடிக்கிற, நீ ஏன் துக்கத்தில் இருக்கிற? உன் பக்கத்தில் தானே ஆசீர்வாதம் இருக்கு, நான் உன் பக்கத்தில் தானே ஆசீர்வாதத்தில் உனக்கு செழிப்பை வைத்திருக்கிறேன், நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவ தண்ணீரை எடுத்து எனது பிள்ளைக்கு கொடுத்து சந்தோஷமா போனா. அது மட்டுமா, எதிர்காலத்தில் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய பசியை ஆற்றினது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்தில் அவனுக்கு தேவையான வாழ்க்கையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கார். ஆமென். ஆமென். நம்மளும் ஆண்டவரே, நான் எதிர்காலத்தில் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நீ எதுவுமே இல்லையே, இது நடக்கும்ங்கிற அளவுக்கு ஒரு சிறிதளவு விசுவாசம் கூட நடக்கும்ங்கிற ஒரு இது கூட இல்லாத நிலைமையிலும் கர்த்தர் அதை நடத்தி காண்பார். ஆமென். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களை இல்லாதவைகளும் ஆக்கிறவரான தேவன். ஆமென். நம்முடைய தேவன் சிறிதளவு கூட அதுல நடக்கும் அப்படி நம்ம நினைக்காத நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார் நமக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் எதுவுமே அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை, எங்கேயாவது இருந்த ஒரு அதிசயத்தை நமக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்ம மனிதர்களை தேடி, நம்ம ஏதாவது கவலை துக்கத்தில் இருக்க மனிதர்களை தேடி தேடி போக போக நம்ம பக்கத்தில் இருக்க ஆசீர்வாதம் நமக்கு கண்களுக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் சொல்வார், எப்போதான் என் மகள் என்னை தேடுவா, நானும் ஆண்டவர் பார்த்து என்னிடத்தில் வருவான் என்று ஏங்கி கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பாதத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வைத்தா போதும், உடனே கர்த்தர் இறங்கி வந்துடுவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் எந்த பிரச்சனையா இருக்கிறார்களா, வியாதியா, கண்ணீரா, குடும்பத்தில் பிரச்சனையா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அழுது பாருங்க. கர்த்தர் அந்த கண்ணீருக்கு தக்க பலனை அளிப்பார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா.